பேசும் பூங்காற்று. காற்று பேசுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பேசும் பூங்காற்றின் பேச்சு ஒரு சாரலில் நாம் எவ்வளவு நேரம் நினைவோமோ அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு நாம் நினையலாம். தென்றலை எத்தனை தடவை வேணாலும் நாம் வீசும்போது அதை எதிர்ப்பதில்லை. அதனால் மேடத்துடைய பேச்சை எத்தனை தடவை வேணாலும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு தலைப்பில் அவங்க இன்று புதிதாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர் அவர்களை மகிழ்வுரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். தட்டுறதா இருந்தால் நல்லாவே தட்டிடலாம். 8ஆம் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே, இந்த விழாக்களை எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கோவில்பட்டியின் பெருமையை அறிமுகப்படுத்தி இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மகிழ்வோர் மன்றத்தின் நிறுவனர் மருத்துவர் திரு ஸ்ரீ வெங்கடேஷ் சார் அவர்களே, அவரோடு துணை நின்று கொண்டிருக்கிற மருத்துவர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் மேடம் அவர்களே, இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணங்களாக இருக்கிற கோவையிலிருந்து கோவில்பட்டியில் இயக்கி கொண்டிருக்கிற இயக்குனர் ஐயா காளிதாஸ் அவர்களே, அன்பிற்கினிய ஆசிரியர் ஜான் கணேஷ் அவர்களே, இந்த நிகழ்வின் காப்பாளர்களாக இருந்து இத்தனை நிகழ்வுகளையும் தன் தோளில் சுமந்து நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்கினிய திரு மோகன்ராஜ் சார் அவர்களே, திரு சேர்மத்துறை சார் அவர்களே, திரு துரைராஜ் அவர்களே, கடந்த 15 மாதமாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் இங்கே வந்து நிற்பது வரைக்கும் பின்பற்றி கொண்டே இருக்கிற மதிப்பிற்குரிய ஆசிரியர் செல்வின் சார் அவர்களே, ஆலோசகர் திரு ஹரிகிருஷ்ணன் சார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு மிக சிறப்பான ஒரு தலைமை ஏற்றிருக்கிற தகை சார்ந்த மருத்துவர் கமலா மருத்துவமனையைச் சேர்ந்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கமலா மாரியம்மன் மேடம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி விளாத்திக்குளத்தைச் சார்ந்த பட்டதாரி அறிவியல் ஆசிரியை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கனகலதா மேடம் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, என் ஊரிலிருந்து என்னோடையே வந்திருக்கிற என் பள்ளி தோழிகளே, ஒளிபெருக்கி நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற நண்பர் அவர்களே, இந்த மேடையிலே பரிசு வாங்கிய என் அன்பிற்கினிய நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, கோவில்பட்டி மண்ணின் மைந்தர்களே, இன்னும் யாராவது விட்டு போயிருந்தால் அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நான் வரும்போது கொஞ்சம் கூட்டம் பாதி தான் இருந்தது. செல்வின் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் வழக்கத்தை விட கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்கள் பேச வந்த உடனே கண்டிப்பாக அரங்கம் நிறைந்து விடும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை உண்மைதான் என்பதை நிரூபித்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மகிழ்வோர் மன்றத்தில் நான் இது 3ஆவதோ 4ஆவதோன்னு நினைக்கிறேன், மூன்றாவது முறையாகவும் என்னை அழைத்திருக்கிறீர்கள் என்றால் கோவில்பட்டிக்காரங்க எவ்வளோ பொறுமையானவங்க, எவ்வளோ நல்லவங்க. பொதுவாக ஒருத்தங்க பேச்சை ஒரு தடவை கேட்டுட்டு அப்புறம் போதும் வேற ஆளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பரவாயில்ல மறுபடியும் வர்றாங்களா, நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க வந்தால் வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு பேரன்போடும் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ தான் வந்திருக்கிற என்னுடைய அன்பு ரசிகை அர்ச்சனா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உண்மையிலேயே 8 வருஷம் ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்வு விடாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கடினமான உழைப்பு பின்னால் இருக்க வேண்டும். இதற்கு பின்னால் எத்தனை பேருடைய பொருள் செலவு இருக்கிறது, எத்தனை பேருடைய உடல் உழைப்பு இருக்கிறது, எத்தனை பேருடைய நேரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் எத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இங்கே இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப மலைப்பாக இருக்கிறது. ஏன்னா நாங்களாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கம்மன் கழகம் திருவள்ளுவர் மன்ற நிகழ்ச்சி நடத்துறதுக்கே அப்படியே தலைகீழ நின்று தண்ணி குடித்த மாதிரி ஆயிரும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சியை விடாமல் நடத்தி கொண்டிருக்கிற தமிழை இவ்வளவு நேசிக்கக்கூடிய இந்த இயக்குனர் நிர்வாக குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை நீங்கள் வழங்கணும். ஆனால் ஒரு காலத்தில்
மன்னர்கள் தான் இதையெல்லாம் அவங்களுடைய அரசவையிலே வைத்து நடத்தி தமிழை வளர்த்தார்கள். இன்றைக்கி மன்னர்கள் இல்லை, ஆனால் ஒரு மருத்துவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்று இந்த மண்ணிலே நிரூபித்திருக்கிறார்கள். அதுக்காகவே ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த மேடையிலே ஒரு மருத்துவர் ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இறையன்பு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், இந்த உலகம் இயங்குவதற்கு 2 பேர் அவசரமான தேவை. ஒருவர் ஆசிரியர், இன்னொருவர் மருத்துவர். ஏனென்றால் மருத்துவர் இல்லை என்றால் நாம் பிணமாகி விடுவோம், ஆசிரியர் இல்லை என்றால் நாம் நடைப்பிணமாகி விடுவோம் என்று அவர் எழுதினார். அதனால் இந்த விழாவுக்கு இந்த 2 பெருமக்கள் தலைமைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்ததற்கு அவங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் பெண்களாக வந்திருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் நிறைய பெண்கள் மேலே வரணும் அப்படிங்கிற, நாம் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பேசுகிறோம், இங்கே மேடையிலும் பெண்கள் இருக்கிறார்கள், இங்கே முன்னணியிலும் நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பெண்கள் வர வேண்டும். நீங்கள் தான் அவங்களெல்லாம் கூட்டு வரணும். இந்த எம்எல்எம்ல எனக்கு கீழே 3 பேர், உனக்கு கீழே 3 பேர் சேர்க்குறாங்கல்ல, அது மாதிரி தமிழுக்காக நீங்கள் ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒவ்வொருத்தரும் அடுத்த முறை இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேரையாவது கூட்டு வந்தீங்கன்னா இந்த மண்டபமே அப்படியே ஃபுல்லாயிரும். ஒரு இடம் விடாமல் மனிதர்கள் இருப்பார்கள். ஏனால் தமிழுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தொண்டாக அடுத்த வருடத்திலிருந்து இதை நாமெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறேன். இதுக்கு சரின்னா நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அப்படா, ஒரு பழைய ஆண்டை வழி அனுப்பி வைத்துவிட்டு புதிய ஆண்டை வரவேற்கிற ஒரு அழகான சூழலில் நாம் இன்றைக்கி நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறவர் நம்முடைய மருத்துவர் ஸ்ரீ வெங்கடேஷ் சார் அவர்கள். ஒரு தடவையாவது அவர் இந்த நிகழ்ச்சி பார்க்க வருவாரான்னு நானும் பார்க்குறேன். சார் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. போன முறை எங்கள் பட்டிமன்றத்துக்கு மேடம் வந்தாங்க, இன்றைக்கி மேடமும் பிஸியாக இருக்கிறாங்க போல். ஆனாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு அவர் வேலையில் இருந்து கொண்டே இந்த வேலையையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட சேர்ந்து இவ்வளவு சப்போர்ட்டான ஆள்கள் இருக்கிறார்கள். குலசேகர ஆழ்வார் அவர்கள் ஒரு பதிகத்தில் பாடுவார், கடவுளை பாடும்போது கூட வாளால் அறுத்து சுடினும் மருத்துவர் மேல் மாளா காதல் கொண்ட நோயாளன் போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். வாளால் ஊசி போட்டால் கூட, கத்தியை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணால் கூட மருத்துவரை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம், அது மாதிரி எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்வார். அவர் அந்த வெங்கடாஜலபதிக்காக பாடின பாட்டு இங்கே நம்முடைய தமிழுக்காக தன்னை தந்திருக்கிற நம்முடைய ஸ்ரீ வெங்கடேஷ் மருத்துவர் அவர்களுக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா மனமுள்ள நிறைய பேர்கள்ட்ட பணம் இருப்பதில்லை, பணமுள்ள நிறைய பேர்கிட்ட மற்றவர்களுக்காக எதையாவது செய்யணும் என்கின்ற மனம் இருப்பதில்லை. அது ரெண்டும் ஒன்றிணைந்து இவர்களிடம் இருக்கிறது. அதனால் இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு உத்தரவாதம் நான் கொடுத்துட்றேன். வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு கதை தான். ஒரு ஊருக்கு ஒரு சொற்பொழிவாளர் இப்படி தான் பேசுகிறதுக்காக போயிருக்கிறார். நிறைய நேரம் பேசலாம், நல்ல கூட்டம் வரும் இது மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிருக்கிறார். போய் மேடையில் உட்காந்து பார்த்தா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன்னாடி உட்காந்துருக்கிறார். எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். ஒரு சொற்பொழிவாளருக்கு பணம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, கூட்டமே வரல அப்படின்னு அது பெரிய துயரம். ஒரே ஒரு இளைஞன் தான் உட்காந்துருக்கிறார். இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ கேட்டிருக்கார் சொற்பொழிவாளர், தம்பி நீ ஒருத்தன் தான் வந்திருக்கிற, இப்போ நீ எந்திரிச்சு போயிட்ட அப்படின்னா நானும் எந்திரிச்சு போயிடுவேன், இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடைஞ்சிரும், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார். அந்த இளைஞன் எந்திரிச்சு கையை கட்டி, ஐயா நான் உங்களவுக்கு பெரிய சொற்பொழிவாளர் கிடையாது, உங்களவுக்கு படித்தவன் கிடையாது, உங்களவுக்கு பெரிய அறிஞனும் கிடையாது, ஆனால் ஒன்று தெரியும் ஐயா, நான் ஒரு குதிரைக்காரன், என்கிட்ட 30 குதிரைகள் இருக்குது, மத்தியானம் ஆனால் 30 குதிரைக்கு நான் சாப்பாடு எடுத்து வச்சுருப்பேன். சில நேரம் ஒரு குதிரை தான் வரும், ஒரு குதிரை தானே வந்திருக்குன்னு அதுக்கு நான் சாப்பாடு கொடுக்காம அனுப்ப மாட்டேன், அந்த ஒரு குதிரைக்கு நான் உணவு கொடுத்து தான் அனுப்புவேன். நான் அசந்துட்டார் நம்ம ஆள். எவ்வளவு நாசுக்கா, ஒரு ஆள் வந்தால் கூட உன் கடமையை நீ செய்யணும்யா அப்படிங்கிறது ஒரு குதிரைக்காரர் சொல்லிட்டாரேன்னு, தம்பி உட்காருப்பா உனக்காகவே நான் பேசுகிறேன் அப்படின்னு 2.25 மணி நேரம் பேசியிருக்கார். உசுரை கொடுத்து தண்ணியை குடிக்காமல் அவர் வாட்டுக்கு பேசி தள்ளியிருக்கார். அந்த பையன் அப்படியே உட்காந்துருக்கான். பேசி முடிச்சுட்டு, உனக்காகத்தான்ப்பா இவ்வளோ நேரம் பேசினேன், உன்னுடைய கருத்தை சொல்லு, உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னார். எந்திரிச்சு மறுபடியும் அவன் கையை கட்டி, ஐயா உங்கள் அளவுக்கு நான் பெரிய படித்தவன் கிடையாது, உங்கள் அளவுக்கு நான் பெரிய அறிஞன் கிடையாது, நான் ஒரு குதிரை மேய்க்கிறவன், என்கிட்ட 30 குதிரைகள் இருக்குது, 30 குதிரைக்கு நான் சாப்பாடு எடுத்து வச்சுருப்பேன், சில நேரம் ஒரே ஒரு குதிரை தான் வரும், ஒரு குதிரை வந்தால் ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுப்பேனே தவிர 30 குதிரைக்கு உள்ளதையும் திணிச்சு அனுப்ப மாட்டேயான் இருக்கிறார்.
அதனால் இங்கே எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தந்து, உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி உங்கள் முகக்குறிப்புகள் இருந்தால் நான் அதோடு முடிச்சுக்கிறவேங்கிற உத்தரவாதத்தை சொல்லிடுறேன். அந்த அம்மா வேகமாக கையெடுத்து கும்பிட்றாங்க, நல்லா இருப்பார், அதை செய்ய அப்படின்னு. ஏன்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 2024 இறுதியில் இருக்கிறோம், 2025 பிறக்க போகிறது. அப்போ நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகி கொண்டால்தான் இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி தலைப்பே இன்று புதிதாய் பிறந்தோம். இது யார் சொன்ன வார்த்தை? மகாகவி பாரதி சொன்ன வார்த்தை. இந்த மண்ணில் பிறந்த, இந்த எட்டயபுரத்தை சேர்ந்த, இந்த தெக்கத்தி மண்ணை சார்ந்த, கரிசல் மண்ணை சார்ந்த அந்த யுக கவிஞன் பாரதி சொன்ன வார்த்தை தான் இன்று புதிதாய் பிறந்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சூரியன் புதிதாக பிறந்து வருகிறது, ஒவ்வொரு இரவும் ஒரு நிலா புதுசாக வந்து நிற்கிறது, ஒவ்வொரு நாளும் தொட்டியிலே ஒரு பூ புதிதாக சிரிக்கிறது. ஆனால் மனுஷன் மட்டும் எப்படி இருக்கிறோம்? பழசாவே இருக்கிறோம். பழசையே நினச்சிக்கிட்டு, பழைய சிந்தனைகளையே ஓட்டிக்கிட்டு, பழைய விஷயங்களுக்காகவே வருத்தப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை, இன்றைய நாட்களை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு பழகிக்கணும். ஏன்னா சூழல் புதுசாக இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ 4 நாளாக யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, கவனமாக இருங்கள். காவல்துறை, சிபிஐ, சுங்கம், நீதிபதி இவர்களிடமிருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. யார் சைபர் குற்றவாளி? யாருக்கிட்ட இருந்து ஃபோன் வந்தா? சிபிஐட்ட இருந்து, சுங்கத்திட்ட இருந்து, காவல்துறை அதிகாரிகள், நீதிபதிகள்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் நம்ம பயப்பட வேண்டாமா? அவங்க கிரைம் குற்றவாளிகளாக இருப்பாங்களாம். சைபர் குற்றவாளி என்னங்க, ஒரு சைபர் குற்றவாளி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினார்னா நம்ம நீதிபதிகிட்ட சொல்லலாம், காவல்துறையிட்ட சொல்லலாம். இப்போ அவங்கக்கிட்ட இருந்தே ஃபோன் வந்துச்சுன்னா அவங்க சைபர் கிரைமில் இருப்பாங்க. இந்த ஒரு படத்தில் தான் சொல்லுவாங்க பாருங்கள், வத்தி போன நதியெல்லாம் கடலை பார்த்து ஆறுதல் அரைஞ்ச, அந்த கடலே வத்தி போனால் என்ன செய்கிறது மாமான்னு ஒரு அம்மா சிவாஜிகிட்ட கேட்கும்ல, அது மாதிரி இப்போ இவங்களையே ஃபோன் பண்ணுறவங்க நீதிபதி பேரில், காவல்துறை பேரில் ஃபோன் பண்ணுறவங்க சைபர் குற்றவாளிகள். அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம காலம், இந்த சூழல் நம்மை மாற்றி வைத்திருக்கிறது நினச்சா நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன நினச்சோம்? அரசியலுக்கு வருவார்னு நினச்ச ரஜினிகாந்த் இப்போ படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். படம் நடிப்பார் நினச்ச விஜய் சார் அரசியலுக்கு வந்துட்டார். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு நம்மளால் கணிக்கவே முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி புடவை கடைக்கு போனால் முன்னாடியெல்லாம் நம்ம என்ன கேட்டோம்? நதியா சேலை கொடுங்க, குஷ்பு சேலை கொடுங்க, நயன்தாரா சேலை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு அம்மா போய் கேட்குது, புஷ்பா 2 சேலை கொடுங்க அப்படின்னு. அந்த ஆள் கேட்குறாரு, ராஷ்மிகா மந்தனா போட்ட சேலையா? இல்லை, அல்லு அர்ஜுனா கட்டின சேலை அப்படின்னு. இப்போ கதாநாயகி கட்டின சேலையை தாண்டி கதாநாயகன் ஒரு சேலை கட்டிட்டு வர்றாரு பாருங்க, பறந்து பறந்து கழுத்தை கடிக்கிறாருங்க. இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. அந்த படம் 1000 கோடியை தாண்டி அது வாட்டுக்கு ஓடுது. ஏன் ஓடுதுன்னா பறந்து பறந்து அவர் கழுத்தை கடிக்காருல்ல, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்தா அவர் படத்தில் போலீஸை ஓட விரட்டுறாரு, நிஜத்தில் போலீஸ் அவர் ஓட விரட்டிக்கிட்டு இருக்கு. திருன்னு அவர் அங்கிட்டு ஓட ஜாமீனில் நிற்கிறார். எப்படி பாருங்களேன், நிழலும் நிஜமும் அப்படியே தலைகீழாக மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சென்னையில் பாருங்கள், வெயில் காலத்தில் லாரியில் தண்ணி வருது, மழை காலத்தில் லாரியே தண்ணியில் தான் வருது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சூழலுக்கு ஏற்ற மாதிரி அன்னன்னைக்கு நம்மை புதுப்பித்து கொண்டே இருந்தால்தான் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் ரசிக்க முடியும், கொஞ்சம் ருசிக்க முடியும் என்பதால் இந்த இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம் கொடுத்துருக்குறோம். நாம் 2 வயசு வர்றதுக்கு முன்னாடியே பேசுவதற்கு கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? 2 வயசுக்குள்ளே குழந்தைங்க பேச கற்றுக்கிறோம். ஆனால் எத்தனை வயசு ஆனாலும் என்ன பேசுறது, எப்படி பேசுறது, எவ்வளவு பேசுறது நம்ம கற்றுக்கவே இல்லை. உண்மையா இல்லையா? ஏன்னா நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், நண்பர்களுக்கு இடையில் வர்ற பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அடிப்படை எதிலிருந்து வந்திருக்கும்? நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், நான் என்ன சாதாரணப்பட்டவனா, என்னை பற்றி அவன் என்னென்னா சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். எல்லாவற்றிற்கும் பின்னால் இருப்பது வார்த்தைகள், 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 சொற்கள் தான். ஒரு காலத்தில் பைபிளில் ஒரு வார்த்தை வரும், வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த வார்த்தையில் நம்ம கவனமாக இருந்தோம் என்றாலே இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரவே வராது. வார்த்தை தான் தெய்வங்க.
வார்த்தை தான் கடவுள். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்பதை உணர்ந்தால் இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். வெறும் 5 அங்குல நாக்கு தான் 6 அடி மனிதனுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் இன்னைக்கு இருக்கிறோம். கொஞ்சம் சாதுரியமாக, கொஞ்சம் சாமர்த்தியமாக, எதையும் கொஞ்சம் நகைச்சுவையாக பார்க்க பழகி கொண்டால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நம்ம தலைவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்களேன், நீங்கள் எந்த தலைவர் எடுத்து பாருங்கள், அவங்கக்கிட்ட ஒரு சாதுரியம் இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்கும், ஒரு சின்ன நகைச்சுவை உணர்வு அவங்ககிட்ட இருக்கும். மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு, நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்றைக்கோ செத்து போயிருப்பேன்னு சொல்கிறார். அவரை பார்த்தா எவ்வளோ சீரியஸான ஆள் மாதிரி இருக்கிறார், ஆனால் அவர் செம நகைச்சுவையான ஒரு மனிதர். அவரை கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு மனுஷன் என்ன பண்ணார், 10 பக்கத்துக்கு கடிதம் எழுதிட்டார். அவரை திட்டி 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 10 பேப்பரில் திட்டி எழுதி அதில் ஒரு குண்டூசியை மாட்டி அவர் கையில் கொடுத்துட்டார். இவர் எல்லாத்தையும் பொறுமையாக படிச்சுட்டு குண்டூசியை மட்டும் எடுத்துகிட்டு பேப்பரை அவர்கிட்ட கொடுத்துட்டார். என்ன அப்படின்றார், எனக்கு எது பயன் தருமோ அதை நான் எடுத்துக்கொண்டேன், எனக்கு தேவையில்லாததை தந்து விட்டேன். இவ்வளவு தான். இப்போ நம்மக்கிட்ட இப்படி ஒருத்தங்க கடிதம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, என்ன இப்படி எழுதியிருக்க, என்னை பற்றி நீ எப்படி எழுதலாம், எவ்வளவு கொதிச்சு போயிருப்போம், அது எனக்கு தேவையில்லை, இந்த நீயே வச்சுக்கோ, அவ்வளோதான். எவ்வளவு இலகுவாக அந்த பிரச்சனைகளை கடந்து நம் தலைவர்கள் வந்ததால் தான் இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தையே அவரால் வாங்கி கொடுக்க முடிந்தது. ஒரு பிரிட்டிஷ் நிருபர் அவர்கிட்ட கேட்டிருக்கிறார் காந்திஜிட்ட, எங்க இவ்வளோ பெரிய இந்தியாவுக்காக பேசுகிறதுக்கு வேறு பலசாலியான ஆளே இல்லையா, சோப்பலாங்கி மாதிரி இருக்கீங்க, நீங்கள் தான் கிடச்சாங்களா இந்த இந்தியாவுக்குன்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, உங்களை எதுக்குறதுக்கு நானே போதும்னு எங்கள் ஊர்க்காரங்க நினச்சிட்டாங்க. எவ்வளவு இலகுவாக கடந்துட்டு. நீங்கள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். பழைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை, அவங்க கடந்து வந்த பாதைகளை கற்றுக் கொடுத்தால் இவங்களுடைய சிந்தனை இன்னும் வெளிச்சமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு கூட்டத்தில் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார். பெருங்கொண்ட கூட்டம் எல்லாம் இதுலேயுமா நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அவர் பக்கத்தில் இந்த குழாய் கட்டியிருப்பாங்களா அந்த காலத்தில், அந்த கம்பத்தில் தொங்கிக்கிட்டு காமராஜர் வாழ்க காமராஜர் வாழ்கன்னு இருக்கார். இப்படியே பார்த்துங்கவர், நான் வாழ்வேன், நீ செத்துருவ, இறங்கி போய் தொலை அப்படின்னு இருக்கார். எவ்வளவு இயல்பா ஒரு நகைச்சுவை உணர்வோடு அந்த பிரச்சனையை சமாளிக்க நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு பேசின நம்முடைய கங்காதர திலகர், அவர் வீட்டில் அவரை உளவு பார்க்குறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரகசிய போலீஸ் ஒருத்தரை சமையல்காரனாக அவர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. 6 மாதம் அவரும் பக்கா சமையல்காரன் மாதிரியே நடித்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். இருந்தாலும் இந்த நடிப்பு இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கணும் அப்படின்ட்டு 6 மாதம் கழித்து அவர்கிட்ட போய், நீங்கள் 6 மாதமாக எனக்கு 10 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்ருக்குறீங்க, கொஞ்சம் சம்பளத்தை கூட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சிரிச்சுக்கிட்டே திலகர் சொல்கிறார், இந்த பாருப்பா, எனக்கு சமைச்சு போடுறதுக்கு உனக்கு நான் 10 ரூபாய் தர்றேன், நீ இங்கே நடக்கிறதையெல்லாம் உளவு பார்த்து சொல்கிறதுக்கு உங்கள் பிரிட்டிஷ்காரங்க 25 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு போதாதாப்பா அப்படின்னு இருக்கார். 6 மாதம் அவன் உளவுத்துறையை சேர்ந்தவன் தெரிஞ்சும் அவர் பாட்டுக்கு இயல்பாக இருந்திருக்கிறார். அப்போ எவ்வளவு சாமர்த்தியமாக நம்ம தலைவர்கள் இருந்திருக்காங்க. பயப்படவே இல்லை பாருங்கள். என்ன நீ செஞ்சிட போகிற, என்னைய நீ பாட்டுக்கு இரு, சமைச்சு கொடுத்துக்கிட்டுருன்னு அவர் பாட்டுக்கு போலீஸ் கையால் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்கிறார். அப்போ இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை ஒரு மெல்லிய சிந்தனையோடு கடந்து வருகிற நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம். பிரிட்டிஷ்காரங்க அவரை பார்த்து ரொம்ப பேராணவமாக சொல்லியிருக்கிறாங்க, சூரியன் அஸ்தமிக்காத நாடு எங்களுடைய பிரிட்டிஷ் நாடு, சூரியனே மறையாத தேசம் எங்களுடைய தேசம். அவர் சொல்லியிருக்காரு, உண்மைதான்ப்பா, உங்களையெல்லாம் இருட்டில் விடுறதுக்கு கடவுளுக்கே இஷ்டம் இல்லை, அதனால தான் உங்களை வெளிச்சத்திலே வச்சிருக்கிறார் அப்படின்ட்டுருக்கார். அப்போ அவர் எவ்வளோ பெருமையாக பேசினார். அதை எந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்து அவரை தட்டி அடக்க முடியும், அதற்கு ஆயுதம் தேவையில்லை, இந்த நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் போதும் என்று நம்முடைய பெரியவர்கள் இந்த மண்ணில் நிரூபித்து காட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தால் இன்றைக்கி நீங்கள் நடக்கிற அரசியல் சூழல், சினிமா சூழல், இந்த சமூக சூழல்லாம் பாருங்கள், ஒருத்தர் எவ்வளவு மோசமாக தாக்கிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் தெருவில் நின்று சண்டை போடுவாங்க, கொலாயடியில் சண்டை போடுவாங்க, நடுத்தருவில் நின்று உருளுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த வலைத்தளங்கள் எதை வேணால் எடுத்து பாருங்கள், எல்லாமே படித்தவங்க தான். எழுத படிக்க தெரிஞ்சதுனால தானே டைப் பண்ணுறாங்க, ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி. ஒரு கருத்துக்களை ஒரு நாகரிகமாக நாசுக்காக சொல்ல யாருக்குமே தெரில. எடுத்த உடனே அசிங்க வார்த்தை தான், எடுத்த உடனே ஆபாச கமெண்ட்டு தான். அப்போ இந்த அறிவு இவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறது? அப்போ எழுத படிக்க தெரியுது, ஆனால் அறிவு இல்லை. கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கல்வி என்பது எழுத படிக்க தெரிகிறது,
தொழில்நுட்பத்தை கையாள தெரிவது. அறிவு என்ன தெரியுமா? எதை எந்த இடத்துல சொல்லணும், எதை எந்த இடத்துல சொல்லக்கூடாது என்று தெரிந்திருப்பது அறிவு. எதையுமே சொல்லாமல் நம்ம கடமையை சரியாக செய்வதன் மூலமாக மற்றவர்களை வழி நடத்துவது ஞானம். இந்த மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம இன்றைக்கி கல்வி கற்பவர்களாக மட்டுமே, கல்வியை கற்பிப்பவர்களாக மட்டுமே இருக்கிறோமே தவிர கல்வியை தாண்டிய ஒரு அறிவை கடந்த ஒரு ஞானத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்காமல் எதையோ நோக்கி அவர்களை இழுத்து கொண்டு இருக்கிறோம், அல்லது எதையோ நோக்கி அவர்களை தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம மண்ணிலே வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகளை கையாண்டு இருக்கிறார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் பிரதமர் அவர்தான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, பிரதமர் காரில் வந்துட்டுருக்கிறார். ஒரு இளைஞன் அப்படியே காரை வழிமறைக்கிறார். காரை நிறுத்து, இறங்குங்க. உடனே இறங்குறார். என்ன பெரிய சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்கிறீங்களே, என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க? இந்த சுதந்திரம் எனக்கு என்ன தந்தது அப்படின்னு கேட்டான். அவர் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் தோளில் கை போட்டு, ஒரு நாட்டின் பிரதமரை காரை விட்டு இறங்க சொல்லி இது என்ன தந்துச்சுன்னு கேட்ட பார்த்தியா, அதைத்தான் இந்த சுதந்திரம் தந்தது. இப்போ ஆங்கிலேயர்கிட்ட நீ இப்படி கேட்க முடியுமா? பிரிட்டிஷ்காரன்ட்ட ஒரு வார்த்தை நீ பேச முடியுமா? இதை எவ்வளவு இலகுவாக அந்த பிரச்சனையை கையாண்டு அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு நம்ம முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இதெல்லாமே தொலைச்சிட்டு எதெடுத்தாலும் பதில் அடி தான், இல்லைன்னா அழுக. நம்மளால் தைரியம் இருந்தால் பதிலுக்கு பதில் பேசுறது, பேச முடியலன்னா என்ன செஞ்சுருவோம்? என்னை பார்த்து எல்லோரும் இப்படியே சொல்கிறாங்க, என்னை பார்த்தா ஈடாவான மாதிரி தெரியுது. வீட்டில் நம்ம அம்மா நம்ம அப்பாட்ட கூட சண்டை போட முடியல, தான் மாமியார்கிட்டே சண்டை போட முடியாமல் தோற்று போன மருமகள்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு சாதுரியமான பேச்சு, ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருந்தால் நம்ம குடும்பத்துக்குள்ள இவ்வளோ குழப்பங்கள் வருமா? எந்த சூழ்நிலையும் தான் நினச்சதை சாதித்தவர்கள் இருக்கிறார்கள்ல. ராதாகிருஷ்ணன் அவர்கள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட சொன்ன ஒரு அற்புதமான மனிதர். அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு இரவு உணவு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் நல்லா கை கழுவிட்டு வந்து கைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கார். அதானே நம்ம பண்பாடு. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த வெளிநாட்டுக்காரர் சொல்லியிருக்காங்க, பாருங்கள், இப்பெல்லாம் கைட்டை டீசென்ட் இல்லாமல் சாப்பிடக்கூடாது, ஸ்பூன் வச்சு சாப்பிடணும், அதுதான் சுகாதாரம், அதுதான் ஹைஜீனிக் அப்படின்னு இருக்கார். இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கார், நீங்கள் சொல்கிறது தப்பு, கைட்டை சாப்பிட்றது தான் ஹைஜீனிக். எப்படி சொல்கிறீங்க? இந்த ஸ்பூனை உனக்கு முன்னாடி எத்தனை பேர் சாப்பிட்டான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு பின்னாடி எத்தனை பேர் சாப்பிடுவான்னு உனக்கு தெரியுமா? பிறந்ததுலேருந்து இந்த கையால் நான் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன், இனிமேயும் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எது ஹைஜீனிக்? எங்க நம்முடைய பழக்க வழக்கத்தை ஒரு அந்நிய நாட்டில் ஒருத்தங்க கேலி பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆமாம் சார், ஓகே தூக்கி போட்டு ஸ்பூன் எடுக்கிறோமா இல்லையா? ஆனால் என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய பண்பாடு தான் சிறந்தது என்று எந்த இடத்திலும் நிரூபிப்பதற்கு நமக்கு ஆற்றல் இருக்கிறது. அதற்கு நம்ம தேவை ஒரு பக்குவப்பட்ட மனம், எதையும் புதிதாக சிந்திக்கிற தெளிவான மனசு இருந்தால் இதையெல்லாம் இயல்பாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனார், சகோதர சகோதரிகளேன்னு பேசினார். நம்மளுக்கு தெரியும், அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம். கொஞ்ச நாள் இங்கே இருந்து எங்களோட வகுப்பு எடுங்க, உங்கள் சமயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் பண்பாடை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்னு அங்கேயே தங்க சொல்லிட்டாங்க. அவர் ஒரு மடத்தில், அங்கே உள்ள மடத்தில் தங்கியிருக்கிறார். ஆனால் இவரை பார்த்தாலே அங்கே உள்ள ஒரு பேராசிரியருக்கு பிடிக்கல, ஒரு இங்கிலீஷ் பேராசிரியர், அந்த நாட்டை சேர்ந்தவருக்கு. இவருடைய காவி ட்ரெஸ்ஸும் அவர் போட்டிருக்கிற அந்த காவி தலப்பாக எதுவுமே அவருக்கு பிடிக்கல. இவரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. ஒரு நாள் காலையில் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும் போது எதுக்கு உட்கார்ற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு, தற்செயலாக அமைஞ்சிருச்சு. சாப்பாடும் வந்துருச்சு. அந்த அமெரிக்க பேராசிரியருக்கு தான் இவரை பிடிக்காதுல்ல. இவரை பார்த்து சொல்கிறார், மிஸ்டர் சுவாமிஜி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன சொல்லுங்கள்? ஒரே உணவு மேஜையில் பன்றியும் பறவையும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட முடியாது, தெரியுமா அப்படின்னு இருக்கார். இது எவ்வளோ பெரிய அவமானம். உடனே விவேகானந்தர் சொல்லியிருக்கார், உண்மைதான், நான் பறந்து விடுகிறேன் அப்படின்னு தட்டை தூக்கிட்டு போயிட்டார். பன்றியும் பறவையும் ஒரே இடத்துல சாப்பிட முடியாது, நான் பறந்து விடுகிறேன். அப்போ நீ யார்? சொல்லலை, அவர் சொல்லவே இல்லை. நான் பறந்து விடுகிறேன், நான் பறவை, நீ என்ன நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்போ எவ்வளவு ஒரு பெரிய மனசு பக்குவமாக இருந்தால், மனசு சலனமற்று இருந்தால், கோபத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு குணம் இருந்தால் இப்படி நம்மளால் சிரித்து கொண்டே பதில் சொல்ல முடியும். அதுக்காக தோற்று போய் வரல, அவமானப்பட்டு வரல, ஆனால் ஆக்ரோஷமாக அவனை அடிக்கவும் இல்லை, அவனை ஒரு வார்த்தை கூட சொல்லலை, தான் என்ன செய்ய போகிறேங்கிறத சொன்னார், அவ்வளவுதான். எல்லா அறிஞர்களும் எல்லா ஆன்மீகவாதிகளும் நமக்கு இதைத்தான் கற்றுத்தருகிறார்கள். சாக்ரடீஸ் ஒரு வயலில் வரப்பில் நடந்துட்டு போயிருக்கிறார். ஒருத்தர் தான் அந்த வரப்பில் நடந்து விட முடியும். எதுக்கு ஒரு பெரிய ஜஜாண்டிக்கா ஒரு ஆள் வர்றார், பார்க்கவே முரட்டுத்தனமாக இருக்கிறார். எதுக்கு வந்துட்டார்? யாராவது ஒருத்தங்க கீழே இறங்கணும். இப்போ அந்த முரட்டுத்தனமான ஆள் சொல்கிறார், இந்த பாரு, முட்டாளுகளுக்கெல்லாம் நான் வழி விட மாட்டேன், உன்னை இவர் சொல்லியிருக்கார், நான் விடுவேன்ப்பா அப்படின்னு இறங்கிட்டார்.
எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு வச்சு இந்த பிரச்சனை. யாரை பார்த்துடா முட்டாள் சொல்லவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனசு தயார் நிலையில் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அதைத்தான் சொல்லணும். இவங்க மொபைல் பார்த்து அவங்க மொபைல் பார்க்கும்போது நீங்கள் எதாவது ஒன்று கேளுங்க, சரியான பதில் வருன்றீங்க. ஏன்? கவனம் பூரா அதுக்குள்ளே போயிடுச்சு. அதிக அளவு மொபைல் பார்க்க மூளையினுடைய நினைவு செல்கள் அரிக்கப்படுகின்றன அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆக பிள்ளைங்களுக்கு தங்கள் பெயரே மறந்துடும், அவங்க என்ன படிக்கிறாங்கன்னே மறந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம தான் அம்மா அப்பாங்கிறதே மறந்துடும். நம்ம தான் சொல்லணும், நான் தான் உங்கள் அம்மா, தேவர் தான் உங்கள் அப்பா, அப்படியா தான் எங்கேயோ உங்களை அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்குது அப்படிவாங்க சொல்ல போகிறாங்க. சொல்கிற காலம் வந்தாலும் வந்துடும். கொரோனா காலத்தில் அவன் ஸ்கூலையே மறந்து போனாங்களா, படிப்பே மறந்து போனாங்களா? அப்போ இதுவும் நடக்க சாத்தியம் இருக்கிறது. நம்ம குழந்தைகளை இந்த மொபைல் ஃபோன்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டுமென்றால் ஏதாவது புத்தகம் வாசிக்க கொடுக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் நடந்த நகைச்சுவையான நிகழ்வு எவ்வளோ இருக்கும் அதையெல்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லணும். நம்ம அம்மா அப்பா சொன்னாங்கல்ல, நம்ம தாத்தா பாட்டிலாம் சொன்னாங்களே, நம்ம ஊர் அது நம்ம கோவில்பட்டி மாதிரியான ஒரு கிராமத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த எங்களுக்கெல்லாம் கி ராஜநாராயணனுடைய புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கே நம்முடைய மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். போன இடத்துல எல்லாம் ஒரு பொன்னாடையை போத்திடுவாங்க, அது பளபளன்னு வேறு இருக்கும், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நம்ம திரைச்சிலையும் போக முடியாது, ஒரு சட்டையும் தைக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் எங்கேயாவது போனால் அவங்களுக்கு அந்த பொன்னாடையை போர்த்திட்டு போயிடுவோம். ஆனால் இந்த புத்தகம் காலம் முழுக்க நம்ம கூடவே வரும். எவ்வளோ அருமையான ஒரு பரிசை கொடுத்துருக்குறாங்க. கி ராஜநாராயணன் இதே மண்ணில் பிறந்தவர், கு அழகிரிசாமி இதே மண்ணில் பிறந்தவர். ஆனால் இங்கே நடந்த சூழ்நிலை வச்சு அவங்க எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ உற்று நோக்கி இருக்கிறாங்க இந்த சூழலை. ஆனால் நாம் ஏங்க அதெல்லாம் விட்டுட்டோம்? நம்ம முன்னோர்கள் சொன்ன கதையவாது நம்ம சொல்லியிருக்கிறோமா? நான் கல்யாணமாகி போன ஊர் கோவிலூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர், ராஜபாளையத்துலேருந்து. சும்மா கிராமத்துக்காரங்கன்னா பயங்கர சேட்டைக்காரங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம தான் சொல்லுவோம் கிராமம் என்றால் அன்பு இருக்கும், பண்பு இருக்கும், பாசம், ரொம்ப சேட்டை தான் இருக்கும், ஓவர் குசும்பு இருக்கும். ஒரு நாள் காலையில் காய்கறி வாங்குறதுக்காக சின்ன 2-3 கடைகள் தானே இருக்கும், போகிறேன். அது பக்கத்துலேயே டீ கடை இருக்குது. ஒரு 7:30-8 மணிக்கு காலையில் அந்த டீ கடையில் ஒரு அண்ணா உட்காடுறாங்க, சுட சுட உளுந்த விட போட்டுட்ருக்குறாங்க. அப்போல்லாம் உளுந்த விட 3 ரூபாவோ என்னமோ தான், ரொம்ப நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம்லாம் முன்னாடி. அந்த உளுந்த விட எடுத்து இந்த அண்ணன் சாப்பிட்டுருக்காரு. இது நான் பார்த்தது, பட்டிமன்ற ஜோக் கிடையாது. அப்போ ஒரு நாய் நின்னுது. உடனே இவர் கேட்டார், உனக்கு வடை வேணுமா அப்படின்னார். நாய் அப்படியே வாலாட்டுச்சு, ஒரு வடையை எடுத்து பிச்சு போட்டார், நாய் சாப்பிட்டுச்சு. இன்னொரு வடை இவர் எடுத்து சாப்பிட்டாரு, நாய் பக்கத்துலேயே பார்த்துச்சு. இன்னொரு வடை உனக்கு வேணுமா அப்படின்னார். அது மறுபடியும் வாலாட்டுச்சு. இன்னொரு வடையை எடுத்து கொடுத்துட்டார். டீ வாங்கி சாப்பிட்டார். எந்திரிச்சிட்டு 2 வடை ஒரு டீ, இந்த 10 ரூபா அப்படின்னு கொடுத்தார். இந்த கடைக்காரர் கேட்டார், இன்னும் 2 வடைக்கு காசு கொடு. எதுக்கு? நான் 2 வடை தானே சாப்பிட்டேன். இல்லை, நாய்க்கு தானே போட்டேன், நாய்கிட்ட கேளு அப்படின்ட்டு போயிட்டார். ரொம்ப சாதாரணமாக சொன்னார், நாய்கிட்ட தானே ஏன் போட்டேன், நாய்கிட்ட கேளு அப்படின்னு போயிட்டார். அந்த அப்படி தகச்சு போய் நின்னார். இதை நாங்கள் பார்த்து இன்றைக்கி 15 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி அந்த டீ வடை நாயை பார்த்தா இந்த ஜோக் ஞாபகம் வந்துடும். மனிதர்கள் நம்ம புத்தகத்தில் இருக்கிற ஜோக்குகளை விட வாழ்க்கையில் சந்திக்கிற நகைச்சுவை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ் முடிச்சுட்டு. ஒரு நாள் காலையில் ரொம்ப தலைவலியாக இருந்தது. கூட ஒர்க் பண்ணுற அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே ரொம்ப தலைவலிக்குதுண்ணே, மத்தியானம் வரும்போது ஒரு மாத்திரை வாங்கி கொடுங்க அப்படின்னு. அந்த அண்ணன் பேர் ராஜா. சரிம்மா அப்படின்னு சொல்லி மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன். ஒரு 3-3:30 திரும்ப அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னடா தலைவலிக்குன்னு சொன்னேன்ல, கேட்டுச்சான்னு. தலைவலி இன்னும் கேட்கலண்ணே அப்படின்னு. டக்குன்னு அவர் சொன்னார், ஒரு செவுட்டு மாத்திரையாக இருக்குமோ அப்படின்னாரு. தலைவலி கேட்டுச்சானாரு, தலைவலி கேட்கலண்ணே அப்படின்னு. அப்போ செவுட்டு மாத்திரையோ? ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி மாத்திரை எடுத்தால் கூட இது 2000 நடந்த ஒரு விஷயம். இது அந்த வார்த்தை எப்படி டக்குன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். இவங்க ஒரு பெரிய நகைச்சுவையாளர்கள் கிடையாது. ஆனால் போகிற போக்கில் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய கணவர், அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் மாடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அப்போல்லாம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி தானே மொபைல் எடுத்து 5000-6000 ஃபோட்டோ கச்சன்னு செல்ஃபி எடுத்து வச்சுருக்கோம். லேடிஸ்க்கெல்லாம் ஒரு விஷயந்தாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு செல்ஃபி எடுத்து அதை கடந்து போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. செல்ஃபி எடுக்க பக்கத்தில் வைங்க, கண்ணை தொடச்சிட்டு அப்படின்னு சிரிப்பாங்க. இவ்வளவு ஈஸியாக கவலையை மறக்குவதற்கு இதில் ஒரு கருவி இருக்குது, செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மக்கிட்ட கேமரா யார்ட்டையாவது வாடகைக்கு வாங்கிட்டு அதில் ஒரு ரோல் 32 இருக்கும், சில ரோலில் 28 ஃபிலிம் தான் இருக்கும். அதையும் நம்ம பார்த்து எடுப்போம். எல்லாம் பிரிண்ட் அவுட் வந்தால் தூரமாக நின்று ஆவியாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இவர் தூங்கிட்டு இருக்கிறார் மத்தியானமாக. அவங்க மாமா பொண்ணு அடுத்த தெருவில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு எழுப்பி, அப்பா அவங்கள வர சொன்னாங்க, ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னோடனே, அந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு வேமா முகம்லாம் கழுவி பவுடர் பூசி ஜம்முன்னு பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டிட்டு போயிருக்கிறார். அந்த குடும்பமே ரெடியாக உட்காந்து கேமராவை இவர் கையில் கொடுத்து எட்ரா மாப்பிள்ள அப்படின்னு இருக்காங்க.
இவர் என்ன நினச்சிருக்காரு, ஃபோட்டோ எடுக்க எங்கள் அப்பா அவங்கள கூப்பிட்றாங்கன்னு உடனே நம்மளே அவங்களோட சேர்ந்து நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினச்சி ஒரு பவுடர்லாம் போட்டு போயிருக்கிறாரு. போனவுடனே இந்த மாப்பிள்ள எங்கள் எல்லாரையும் ஃபோட்டோ எடுன்னு கேமராவை கையில் கொடுத்துருக்குறாங்க. அது அவர் சொல்லும் போதெல்லாம் என்னைக்கு கேமரா பார்க்கும்போது அந்த பழைய ஆல்பத்தை பார்க்கும்போதும் அதை நினச்சி சிரித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வீட்டில் இது மாதிரி எவ்வளோ காமெடி நடந்திருக்கு. ஆனால் என்னைக்காவது அதை நினச்சி பார்த்துருக்கோமா? ஆனால் நம்ம வீட்டில் எத்தனை சண்டை நடந்துச்சு, அது ஒன்றாவது மறந்துருக்கோமா? ஒன்றை மறந்தோமா? ஏன்? அப்போ நல்லதெல்லாம் தொலைச்சிடுறோம், கெட்டதெல்லாம் உள்ளே வச்சுக்கிறோம். நம்ம உடலுடைய இயல்பே என்ன தெரியுமா? இப்போ நான் உங்களுக்குலாம் ஒரு சாக்லேட் கொடுக்குறேன்னு வைங்க, கொடுக்க மாட்டேன், கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாக்லேட்டை உரித்து வாயில் போடுவீங்க, தண்ணியை குடித்து முழுங்கிடுவீங்களா? சாக்லேட்டை ருசித்து அதன் கடைசி துளி இனிப்பு இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவீங்க. இப்போ ஒரு மாத்திரை கொடுக்குறேன், சத்து மாத்திரைன்னே வச்சுக்குவோம். இப்போ அந்த மாத்திரை எப்படி சாப்பிடுவீங்க? நாக்கிலே போட்டாமல் சல்லுன்னு எரிஞ்சு தண்ணியை குடித்து அப்பா முழுங்கிடுவோம்ல. அப்போ இந்த உடம்பு என்ன செய்யுது? இனிப்பை ருசித்து அனுபவிக்கணும், கசப்பை முழுங்கிடணும்னு இந்த உடம்பு சொல்லுது. ஆனால் மனசு என்ன செய்யுது? இனிப்பை முழுங்கிருது, கசப்பை வச்சு மனசை கசக்க வச்சு, வாழ்க்கையை கசக்க வச்சு, சக மனிதர்களை கசப்பேத்துற வரைக்கும் இது தொடர்கிறது என்றால், வாழ்க்கையின் நல்ல நினைவுகளை என்றைக்கு மனதில் சேமித்து கெட்ட நினைவுகளை செலவு செய்கிறோமோ அன்றைக்கு இந்த வாழ்க்கை புதியதாக மாறும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து காட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். கவிஞர் வாலி உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப நல்ல அற்புதமான மனிதர். 5 தலைமுறைக்கு பாட்டு எழுதினவர்னா அவர் கவிஞர் வாலி தான். அந்த பெருமை அவரை தான் சேரும். அவர் சொந்த பேர் ரங்கராஜ், அவருடைய பேர் ரங்கராஜன், அவருடைய பேர் ஸ்ரீரங்கத்துக்காரர் அவர். ஆனால் வாலின்னு பேர் வச்சுக்கிட்டார். ஒரு பெரிய அறிஞர் இவரை ஒரு நாள் பார்த்து, எதுக்கு வாலின்னு பேர் வச்சுக்கிட்ட? உடனே இவர் ரொம்ப அடக்கமாக சொல்லியிருக்கார், இல்லை ராமாயணத்தில் வாலின்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த வாலியை யார் எதிர்த்து நின்னாலும், அதுக்கு அவருக்கு யார் எதிர்க்க நின்னாலும் அவங்க பலத்தில் இவருக்கு பாதி போயிடும். அது மாதிரி நான் ஒரு கவிஞன் வாலின்னு பேர் வச்சுக்கிட்டா எந்த அறிஞரை பார்த்தாலும் அவங்க அறிவில் பாதி எனக்கு வந்துட்டா நல்லது தானே, அதனால் வச்சுக்கிட்டேன். ஒன்று அந்த அறிஞர் ரொம்ப திமிரா, ஆனால் அப்படி ஒன்றும் உனக்கு அறிவு வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டுருக்கார். இவர் உடனே சொல்லியிருக்கார், நான் தான் அறிவாளிகளையே பார்க்கலையே அப்படின்ட்டுருக்கார். போச்சா? நீ எந்த பந்தை எரிஞ்சியோ அந்த பந்தையே ஓம் பக்கம் திருப்பி விட்டு ஓ நெத்தியை உடைச்சேனா? அப்போ எவ்வளவு இயல்பாக ஒரு கவித்துவமான ரசனையோடு இருந்தால் இப்படியெல்லாம் பேச முடிகிறது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோமா? எடுத்தோடனே சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி தான் நம்ம குழந்தைகள் பேசுகிறார்கள். ஒரு பக்குவமாக, ஒரு பாசமாக, ஒரு எதிர்த்து பேசினா கூட அதை நாசுக்காக ஒரு கவித்துவமாக பேசுவதற்கு நாம் இந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரவில்லை. இல்லைன்னா அதற்கான சூழலும் நேரமும் அவர்களுக்கு அமையவில்லை. அப்படி ஒரு சூழலை நாம் அமைக்க வேண்டும். அது அமையணுங்கிறதுக்காகத்தான் மாதம் ஒரு நாளாவது இந்த மகிழ்வோர் மன்றத்தில் இப்படி ஒரு உரையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகவே அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பாராட்டுக்களை நம்ம தெரிவிக்கலாம். அதுவும் தமிழ் இலக்கிய உலகில் சொற்பொழிவு, ஒரு சாமர்த்தியமான பேச்சு அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருபவர் வாரியார் சுவாமிகள் அவர்கள். 64வது நாயன்மார் அப்படின்னு அவரை போற்றுவாங்க. எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர் அவர். ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு அவரை கூப்பிட்டுருக்குறாங்க, போயிருக்கிறாரு. அதே கல்யாண வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மனிதருடைய திருமண வீடு, அதனால் நிறைய பெரிய பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க. எம்.ஆர். ராதா அவர்களும் அந்த திருமணத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், எம்.ஆர். ராதா அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், வாரியார் சுவாமி நிறைய கடவுள் நம்பிக்கை உள்ளவர். இப்போ 2 பேரும் எதுக்க பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எம்.ஆர். ராதா சும்மா இருப்பாரா? நம்மளால் எவ்வளோ பெரிய நக்கல் மன்னன். நான் சாமி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி யார்? முருகனா? ஆமாம் அப்படின்ட்டுருக்காரு. அம்மா, முருகனுக்கு 6 முகமா? ஆமாங்க. ஒரு முகம் இருக்கிற நானே இப்படி திரும்பி படுக்கும் போது கழுத்து சுளுக்கிக்குச்சு, 6 முகம் இருக்கிற உங்கள் முருகன் திருப்பி படுக்கும் போது கழுத்து சுளுக்கிக்கிடாதா? மீதி முகம் வளைஞ்சிராதா, நெளிஞ்சிராதான்னு கிண்டல் பண்ணியிருக்கார். எல்லாம் கைத்தட்டி சிரிச்சிருக்கிறாங்க. இப்போ பாவம் வாரியார் இப்படி மாட்டிக்கிட்டார், இவர்கிட்ட போய் மாட்டுவார், என்ன தான் பதில் சொல்ல போகிறாருன்னு எல்லாரும் வாரியார் முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. வாரியார் கொஞ்சம் கூட பதட்டமே படலை. இந்த பொண்ணு வீட்டுக்காரர் அப்பா இருப்பாங்களே, அவர் வர சொல்லுப்பா அப்படின்னாங்க. இந்த பொண்ணுக்கு தகப்பனார் வந்தார், தாயும் வந்தாங்க. உங்கள் பொண்ணுக்கு தானே கல்யாணம்? ஆமாங்க. நீங்கள் 4-5 நாளாக தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படிங்க 10 நாளாக தூங்கலைங்க, பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் தூங்க முடியும், அவ்வளவு வேலை கிடக்குது, எல்லாத்தையும் கவனிக்கணும்ல அப்படின்னாங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வாரியார் சொன்னார், தான் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 10 நாள் இந்த பெற்றோர்கள் தூங்கலை, தான் படைச்ச பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் முருகன் தூங்கவே மாட்டான், அதனால் அவன் தலை எப்படி இருக்குங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா. எப்படி
அவரை கோவப்படுத்தவும் இல்லை, என்னையா நீ இப்படியெல்லாம் நாத்திகம் பேசுகிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு அழகான அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு உவமையின் மூலமாக அவரால் பதில் சொல்ல முடிந்தது. எம்.ஆர். ராதாவும் சாதாரணப்பட்ட அல்ல, அவர் பயங்கரமான தைரியமானவர், எந்த சூழ்நிலையும் பயப்படவே மாட்டார். நாடகம் எல்லா ஊர்லேயும் அவர் நடத்துவார். நாடகம் 6 மணிக்கு அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருக்கும். அவருடைய நாடகம் தான் எல்லாருக்கும் பிடிக்குமே. 5 மணிக்கே கூட்டம் வந்துடும். ஒரு நாள் 5 மணிக்கு கூட்டம் நிறைஞ்சு வழியுது. நாடகத்தை போடுங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. இப்போ உள்ளே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, நாடகத்தை போட்டுடலாமா, இப்போ தான் பாதி பேர் மேக்கப் போட்டுட்ருக்காங்க, மக்கள் கூட்டம்லாம் இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரிய கலவரம் ஆயிரும். எம்.ஆர். ராதா சொன்னார், எல்லாம் பேசாமல் இருங்க, இந்த வரேன் அப்படின்ட்டு. அந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு நாயும் இருந்திருக்கு. அந்த நாயை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டே வந்திருக்கிறார். மைக்கு கிட்ட வந்து நாயை அப்படி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு நாயி, உனக்கு 6 மணின்னா 6 மணிக்கு தான் பிஸ்கட் தருவேன், அதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு கத்துனாலும் சரி, குலைச்சாலும் சரி, கடிச்சாலும் சரி, ஒன்றும் தரமாட்டேன், 6 மணிக்கு தான் பிஸ்கட் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ ஆடியன்ஸுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே கத்துனோம்னா இந்த மனுஷன் இன்னும் கேவலமாக நம்மளை திட்டிடுவார்னு எல்லாம் அப்படியே கம்முன்னு 6 மணி வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த சூழலை தன்னுடைய ஆளுமையால் வசப்படுத்துவதற்கு ஒரு நாடக ஆசிரியனால் இயன்றிருக்கிறது என்றால், எல்லா துறையிலும் நான் இப்போ சொன்னதில் பாருங்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க, நாத்திகவாதிகள் இருக்கிறாங்க, சினிமா துறை இருக்குது, கவிஞர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவங்க எல்லாராலையும் இந்த பிரச்சனைகளை எவ்வளவு இலகுவாக பார்க்க முடிகிறது என்றால், அந்த மனசு இருக்கு இல்லையா, அது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மைண்டு எப்பயுமே புதுசாக இருக்கணும். அப்படி இருந்தால் எந்த ஒரு சுமையும் நம்ம சுமக்காமல் அப்படி லேசாக தட்டி விட்டு கொண்டே போவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம ஊரில் ஒரு கல்யாண வீடோ ஏதோ ஒரு விசேஷமாக நடக்குதுன்னு வைங்களேன், யாரை நம்ம ரொம்ப தேடுவோம்? 500 சொந்தக்காரங்க வருவாங்க, யார் ரொம்ப தேடுவோம்? ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ எல்லாரையும் அந்த இடத்துல கலகலன்னு வச்சுருப்பார் பாருங்க, அவர் வரலையான்னு தான் தேடுவோம் இல்லை? ஏன்னா அவர் பேச்சாற்றலால் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். எல்லா இடத்துலையும் பேச்சுக்கு வந்து ஒரு பெரிய வலிமை இருக்கிறது, அந்த சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கிறது. எல்லா இடத்துலையும் திருமண வீடு, பிறந்த வீடு, திருவிழா மட்டும் இல்லை, துக்க வீட்டில் கூட எப்படி பேசணும்னு ஒரு வரைமுறை, அதை பேச தெரிஞ்சால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும். லியோனி அவர்கள் ஒரு தடவை ஒரு ஜோக் சொன்னார். ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இறந்துட்டார், ஒரு 95 வயசு பெரியவர் இறந்து போயிட்டார். எல்லாம் குடும்பம்லாம் அப்படியே உட்காந்துருக்குது. அவருடைய மூத்த மகன் அப்படியே பரிதாபமாக உட்காந்துருக்கிறார். ரொம்ப தூரத்து ஊர்லேருந்து ஒரு சொந்தக்காரர் வந்திருக்கார், ஒரு பெரியவர். என்னப்பா நல்லா தானே இருந்தார், என்னாச்சு? இல்லைங்க திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு, பிறகு பக்கத்தெருவில் இருக்க நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம், சரி அவர் செக்கப் பண்ணி பார்த்தாரு, முடியலை, இறந்து போயிட்டார். ஏன்டா உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா? உங்களுக்குலாம் அறிவே சுத்தமாக இல்லையாடா? மதுரைக்கு கூட்டு போனால் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, எவ்வளோ நல்லா காப்பாற்றிடுவாங்க, பக்கத்து தெருவில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்குள்ள எவனாவது கூட்டு போவானாடா, எந்த மடையனாவது இதை செய்வானாடான்னு திட்டிட்டு போயிட்டார். இவருக்கு படபடன்னு ஆயிடுச்சு, என்னடா இப்படி திட்டுறாருன்னு. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு சொந்தக்காரர் வந்திருக்கிறார், இவங்க மாமா. ஒரு என்னப்பா அப்பாவுக்கு என்னாச்சு, எப்படி இறந்தார்? நல்லா தானே இருந்தார்? நல்லா தான் இருந்தார், திடீர்னு உடம்பு சரியில்லை. இவர் சுதாரிக்கிறார், உள்ளூருன்னு சொன்னால் இருந்தாலும் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான், உடம்பு சரியில்லை, என்ன செய்யன்னு டக்குன்னு ஆம்புலன்ஸை பிடிச்சி மதுரையில் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம், அங்கெல்லாம் செக்கப் பண்ணாங்க, செத்து போயிட்டார். இல்லை நீங்களாம் மனுஷங்களாடா? 95 வயசு மனுஷனை பக்கத்து தெருவில் நல்ல டாக்டர் இருக்கார், நம்ம குடும்பத்துக்கே அவர் தான் டாக்டர், ஃபேமிலி டாக்டர், அந்த ஆள்கிட்ட காட்டாமல் ஆம்புலன்ஸை பிடிச்சி மதுரை வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கீங்க, அந்த ஆள் செத்துட்டான், நீங்கள் தான்டா கொண்டிருக்கீங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு போயிட்டார். ஐயோ என்னடா செய்ய, இப்படி சொன்னாலும் திட்டுறாங்க, இப்படி சொன்னாலும் திட்டுறாங்க. அந்த ஆள் உட்காந்துருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு டெரரான சித்தப்பா ஒருத்தர் இவங்களுக்கு வந்து, என்னாச்சு அப்பாவுக்கு, எப்படி இறந்தாரு? இல்லை சித்தப்பா, அப்பாவுக்கு திடீர் சுதாரிக்கிறார், அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியலையா, உடனே பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம், அவர் தான் சொன்னார் மதுரையில் இருக்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்கன்னாரு, அங்கே கூட்டு போனோம், அப்பையும் பணம் இல்லாமல் செத்துட்டார். எவ்வளவு அயோக்கியங்கடா நீங்கள்! 95 வயசில் அவருக்கு முடியலைன்னா அது கடைசி இதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம், பேரம்பேத்தி எல்லாம் கூட்டு வந்து ஒரு பாலை ஊற்ற சொல்லி பக்கத்திலே இருந்து ஒரு ராமாயணம் மகாபாரதம் படிக்காமல் சாவ போகிற மனுஷனை இங்கிட்டு அங்கிட்டு இழுத்து அழைச்சிட்டு சாவடிச்சிருக்கீங்க, உங்கள் மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். அட வீணாக போனவங்களா, என்னங்கடா செத்து போனது, எங்கள் அப்பா ஆளாளுக்கு என்னைய வந்து டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு அந்த ஆள் அப்படியே கண் கலங்கி உட்காந்துருக்கிறார். 4வது ஒரு ஆள் வந்திருக்காரு, என்னாச்சு எப்படி இறந்தாருன்னு. அவரை எழுப்பி நீயே கேட்டுக்கோ அப்படின்னு இருக்கார். எனக்கு அதுக்கே வம்பு, நீயே எழுப்பி கேட்டுக்கோ அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டில் இருக்க இன்னொரு பெரியவர் சின்ன தாத்தா வந்திருக்காரு, இப்படிலாம் பேசக்கூடாது, அப்புறம் எப்படி தான் பேச, ஆளாளுக்கு ஒருத்தன் சொன்னா அடுத்த ஆள்கிட்ட நான் சொல்கிறேன் பாரு நீ போ. அவர் உட்காந்துக்கிட்டார். இன்னொரு ஆள் வந்து, என்னாச்சு பெருசுக்கு, என்னாச்சு? விதி போய் சேர்ந்துட்டார். உன்னை அவராத சொல்லுங்க, விதியை மாற்ற யாரால முடியும்? இன்னைக்கு அவர், நாளைக்கு நாம, விதி அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ
அப்போ எந்த சூழ்நிலையில் எந்த வார்த்தையை போட்டால் அந்த நேரம் பிரச்சனை முடியும் என்பதை சிந்திப்பதற்கு கூட ஒரு அறிவு வேணும். அப்போ அந்த